Hi everyone, welcome back to Design with Ramuk. நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் இன்ஃபர்மேஷன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டாச்சு, இது செகண்ட் வீடியோ. இன்ஃபர்மேஷனில் ஃபோக்கஸ் பண்ணணும். அது ஏன் என்ன ஏதுன்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொருத்தரும் வெப்சைட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்ஃபர்மேஷன் கேதரிங்காக தான் இருக்கும். ஏன்னா வெப்சைட்ஸ் வந்து அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்காது. ஸோ வெப்சைட்ஸில் இந்த காலத்தில் என்டர்டைன்மெண்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர். ஸோ இன்ஃபர்மேஷன் கேதரிங்காக தான் இருக்க போகுது. ஸோ அப்போது யூசருக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, அதை சர்ச் பண்ணிட்டு வராங்க. அண்ட் வந்து நம்ம வெப்சைட்குள்ளே ஒவ்வொரு யூஸரும் எப்படி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ரெண்டு விஷயம் இருக்குது. டைரெக்டாக நம்ம லிங்கை யூஸ் பண்ணி வர்றது பாசிபிள் கிடையாது. பாசிபிள் இருக்குது, நீங்கள் லிங்கை ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இட்ஸ் ரொம்ப ரேர், காமன். எப்படி சொல்கிறது, 100 விசிட்டர்ஸில் ஒரு 5 பேர் வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அது தேவையில்லை. 95% யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ச் இன்ஜின் மூலமாகவும் ஏதாச்சும் ஒரு லிங்க் ஷேர் பண்ணி அதை கிளிக் பண்ணி வரது மூலமாகவும் இருக்க போகிறாங்க. ஷேரிங் லிங்க்னா நீங்கள் டைரக்ட் லிங்க்ஸ் இல்லை, வேறு ஏதாச்சும் வெப்சைட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை ஏதாச்சும் ஒரு டேட்டான்னு சொல்லி எடுத்து போடுறாங்கன்னா அந்த மாதிரி தான் வர போகிறாங்க. ஸோ சர்ச் இன்ஜின் ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை லிங்க்ஸ் மூலம் வர மாதிரி யூசர்ஸாக இருக்கலாம். ஸோ இவங்க 2 பேரும் டைரெக்டாக வந்துடுவாங்க. ஸோ இதுக்கு அவங்களுக்கு என்ன டேட்டாஸ் தேவைப்படுது, யூசர்ஸ் என்ன டேட்டா தொலைவுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்கள் சைட்டுக்கு எல்லாரும் எப்படி வராங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்டாட்டிஸ்டிக், கூகுள் ஸ்டாட்டிஸ்டிக் கொடுப்பாங்க உங்கள் வெப்சைட்டுக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் ஆல்ரெடி வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா அதை போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 விஷயம் கிடைக்குங்க. எப்படியெல்லாம் உங்கள் சைட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, எப்படின்னா கூகுள் சர்ச் மூலமாகவா இல்லை சர்ச் இன்ஜின்ஸ் மூலமாகவா லிங்க்ஸ் மூலமானு பார்த்துக்க முடியும். அது போக இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, யூசர்ஸோட கோல்ஸ், அவங்க எதுக்காக உங்கள் வெப்சைட்டுக்கு வந்தாங்க, என்ன தொலைவுனாங்க அப்படிங்கிறத மெயின் திங். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. ஸோ இந்த 2 டேட்டாவையும் எடுத்து வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூசர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளுங்க. ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபர்மேஷனுக்காக வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த இன்ஃபர்மேஷனை எவ்வளோ குயிக்காக கொடுக்க முடியுமோ, ஒரு யூசர் நான் என்ன தொலை வந்தனோ அதை எவ்வளோ சீக்கிரம் கிடைக்குதோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் வச்சமாகும், அந்தளவுக்கு அவங்க ஹாப்பி ஆவாங்க. ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ இன்ஃபர்மேஷனை சீக்கிரம் ஃபைண்ட் அவுட் பண்ண வைக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் ஹெட்டிங், டேக் லைன் இதெல்லாம் வரும். இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது சர்ச் இன்ஜின் மூலமாக வரதா இருக்கலாம், இல்லை வந்து ஏதாச்சும் லிங்க்ஸ் மூலமாக வரதா இருக்கலாம். இவங்க எல்லாருமே டைரெக்டாக நம்ம வெப்சைட்டோட ஹோம் பேஜுக்கு தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. கரெக்டாக ஹோம் பேஜ் இம்பார்ட்டன் தான், பட் ஆனால் அங்கே தான் போவாங்கிற நீட் கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்டிங் மாதிரின்னு வச்சுப்போமே. ஒரு வெப்சைட்டுக்கு மேலே ஒரு ஹெட்டிங் கொடுக்குறீங்கன்னா அந்த பேஜில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குங்கிறத அதை மென்ஷன் பண்ணி ஈஸியாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கணும். அதுக்கு அடுத்தது நேவிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. கிளியராக இருக்கணும். நேவிகேஷன்ஸை 2 விதமாக யூஸ் பண்ணலாம். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன கேட்டகரிஸாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு டாபிக்ஸ் இருக்குன்னா அதை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வெப்சைட்ஸ் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுது, ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனல் ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒர்க் பண்ண போகுதுன்னா அதில் என்னென்னலாம் இருக்கோ அதையே காட்ட முடியும். இதெல்லாம் இப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணால் போகிறது, ஓப்பன், க்ளோஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த நேவிகேஷன்ஸ் இந்த 2 விதமான எஃபெக்டிவ் வேஸில் யூஸ் பண்ண முடியும். ஸோ நேவிகேஷன்ஸ் கிளியராக இருக்கணும், டேக்லைன் கிளியராக இருக்கணும். அதுக்கு அடுத்தது இப்போ அந்த ஹெட்டர் ஆப்ஷன்ஸ் முடிஞ்சு உள்ள பேஜுக்குள்ளே வரும்போது ஹெட்டிங் இருக்கணும். அவங்க என்ன கண்டென்ட் இருக்கோ அதுக்கான ஹெட்டிங் அங்கே இருந்ததுன்னா இன்னுமே தெளிவாக இருக்கும், கொஞ்சம் இன் டீட்டெயில்டான ஹெட்டிங்காக இருக்கும். அதுக்கு அடுத்தது கீழே ஒரு இமேஜ் வச்சுருக்கலாம், அதுக்கு கீழே டெக்ஸ்ட், சைட்ஸில் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் இந்த அளவுக்கு ஒரு லேஅவுட்ஸ் இருந்ததுன்னா, பேசிக் லேஅவுட் சொல்கிறேன், ஹெட்டிங்கே அந்த பேஜுக்குள்ளே என்ன வரணுமோ அதுக்கான டேக் லைன்ஸ்னு வச்சுப்போம். அதுக்கு கீழே நேவிகேஷன்ஸ், அதுக்கு கீழே வந்துட்டு அந்த இன் டீட்டெயில்டான ஹெட்டிங். ஒரு டேட்டா இருக்குன்னா அதுக்கு கீழே ஒரு இமேஜஸ் இருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஏன்னா இமேஜஸ் வந்து எப்போவுமே 1000 டைம்ஸ் பெட்டர் தென் வேர்ட்ஸ். ஸோ இமேஜஸ் இருந்துச்சுன்னா பெட்டர். அதுக்கு பக்கத்தில் பேராகிராஃப்ஸ், டெக்ஸ்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா சூப்பர். ஸோ இது தாங்க ஓவராலாக ஓரளவுக்கு ஈஸியான வே. அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டிங்கன்னா, ஒரு யூசர் வர்றாங்க அப்படின்னா அவங்கள எவ்வளோ சீக்கிரம் அனுப்புறீங்களோ அவ்வளோ ஹாப்பியாக போவாங்க. எவ்வளோ ஹாப்பியாக போகிறாங்களோ அந்தளவுக்கு திரும்ப உங்கள் வெப்சைட்டுக்கு ரீவிசிட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் திங். எக்ஸாம்பிளுக்கு என் சேனலில் மெயினாக நம்மளது பெருசாக வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைனாலும் ரிட்டர்னிங் வியூவர்ஸ் ரொம்ப அதிகம். அதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறேன். லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ வருது. இது வந்து எபிசோட் 3. எதோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா UX வெப் டிசைன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் யூசர்ஸ் உங்கள் வெப்சைட் விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். See you soon next video. Bye bye.